BS4 வண்டி. BS4 வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்க்குறோம் அப்படின்னா, வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஹேண்ட்பேக் இருக்குன்னா ஆஃப் ஆகிடுது, நியூட்ரல் லைட் ஆஃப் ஆகிடுது. இது போக இந்த வண்டிக்கு வந்து செல்ஃப் ஆகலைன்னு புது பேட்டரி போட்டோம் அப்படின்னாங்க. புது பேட்டரி போட்டும் வண்டி வந்து செல்ஃப் ஆகலை, வண்டி ஆன் ஆகுது, ஆஃப் ஆகிடுது, திருப்பினா வண்டி ஆஃப் ஆகிடுது அப்படின்னாங்க. அது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு வயரிங்கை கழட்டி நாங்கள் பார்க்குறோம். இந்த வயரிங் கழட்டி பார்க்குற வீடியோ தான் லைவாக உங்களுக்கு போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. வயர் ஸ்லீவை எடுத்து நம்ம பார்க்குறோம். இதில் உள்ள எத்தனை வயர் கட் ஆகிருக்குன்னு பாருங்க. எல்லோ, ப்ளூ, green, black, red, இது போக இன்னும் கலர் வயர் கட் ஆகிருக்கு. ஆரஞ்சு கலர் வயர், பிளாக், ரெட்டு, ப்ளூ, லைட் ப்ளூ, க்ரீன் வித் எல்லோ, ஃபுல் எல்லோ, ஃபுல் ரெட்டு வயர் பூராமே கட் ஆகிருக்கு. இவ்வளோ வயர், அதாவது க்ரீன் வித்து ரெட்டு, இந்த வயரும் கட் ஆகிருக்கு. இந்த வயரும் கட் ஆகிருக்கு. எல்லாமே இந்த கழுத்தடியில் கட் ஆகுது. இந்த கழுத்தடியில் ஃபர்ஸ்ட்டே ஒன்று கட் ஆகிருக்கு. எல்லா வயரும் பிளாக் கலர் வயரும் கட்டு, பிளாக் கலர் ஃபுல் ஃபியூர் பிளாக்கு, அந்த கலரும் வயரும் கட்டாகி தான் கிடக்கு. இது எல்லாமே நம்ம எடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து புது பேட்டரி போட்டிருக்காங்க. ஆனால் புது பேட்டரி போட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க. அதில் கழட்டி பார்க்குறதுல உங்களுக்கு விவரம் தெளிவாக சொல்கிறேன். இந்த பேட்டரிக்கு சப்ளை வயர் ஃபுல்லாமே இதில் கட் ஆகிருக்கு. நியூட்ரல் லைட்டு, ஹெட்லைட், பேட்ரி, எல்லா லைனுமே இந்த லைன் தான். இதில் வந்து ஹேண்ட்பேர் திருப்பினா நியூட்ரல் லைட் கட் ஆகிரும், ஆஃப் ஆகிரும், வண்டி ஆஃப் ஆகிரும். வண்டி ஆஃப் ஆகிறதுக்குரிய வயரிங் ஃபுல்லாமே இந்த ரெண்டு, செகப் வித்து ஃபுல் ரெட்டு அண்டு செகப் வித்து பிளாக். இது வந்து பிளாக் கலர் எர்த் வயர், செல்ஃப் ஸ்டார்ட்டுக்குரிய வயரு. இது எல்லோ கலர் வந்து மீட்டர் லைட்டுக்குரியது. இது வந்து இண்டிகேட்டர் லைனு. பிளாக் கலர் லைனு மெயின் பேட்டரி லைன்.